வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் ஆதரவு நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை போதித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் இயேசு சொன்னதான ஒரு வார்த்தையை உங்களோடு பிரசங்கிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கையில், பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று இயேசு குறிப்பிடுகிறார். இந்த வசனத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததான ஒரு முக்கியமான நோக்கத்தை குறிப்பிடுகிறார். பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மக்களை மனம் திரும்பும்படி அழைத்து கொண்டே இருக்கிறார். மனம் திரும்புங்கள் என்பது ஆண்டவருடைய அழைப்பு. யாருக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது? உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் தேவன் இந்த அழைப்பை கொடுக்கிறார். உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் தேவனுடைய வழியை விட்டு விலகி பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எந்த பேக்ரவுண்டில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் மனிதர்கள் பாவ சுவாபம் உள்ளவர்களாக இருக்கிறபடியால் பாவத்தில் வாழ்கிறோம். பாவத்தில் இருந்து உங்கள் மனதை பாவ வழியிலிருந்து திருப்பி என்னிடத்தில் வாருங்கள் என்பது தேவனுடைய அழைப்பு. இந்த அழைப்பு 2000 ஆண்டுகளாக எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. சிலர் இந்த தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறபடியால் தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள், பரிசுத்தாவியை பெறுகிறார்கள், சந்தோஷத்தை பெறுகிறார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் கிருபைகளை பெறுகிறார்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். இந்த அழைப்பை அசட்டை பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அடைய முடியாது. அழைப்பை ஏற்றுக்கொள்வதையும்
அசட்டை பண்ணுவதையும் குறித்து லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ஓமையின் மூலமாக ஒரு உண்மையை விளக்குகிறார். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கையில் ஒரு பெரிய மனிதன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி அந்த விருந்துக்கு ஜனங்கள் வந்து பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பை கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்திலே அது ஒரு பெரிய ராஜா உண்டாக்கின விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் மகனுடைய திருமணத்துக்காக ஆயத்தப்படுத்தின திருமண விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியும் பெரிய மனிதனுடைய விருந்து, ராஜாவின் விருந்து ரொம்ப சிறப்பான விருந்து. இந்த விருந்துக்கு வரும்படிக்கு அழைப்பு அந்த எஜமானுடைய வேலைக்காரர்கள் மூலமாக எடுத்து செல்லப்பட்டது. இந்த அழைப்பை பெற்ற சிலர் என்ன செய்தார்கள் என்றால், வந்து ராஜாவின் விருந்தில் பங்கெடுப்பதற்கு பதிலாக அதிலே பங்கெடுக்க மனமில்லாதபடினாலே சில சாக்கு போக்குகளை சொன்னார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் சொன்ன சாக்கு போக்கு என்னவென்றால், நான் ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன், ஆகையால் அந்த வயலை போய் பார்க்க வேண்டும், ஆகையால் என்னால் இப்பொழுது அந்த விருந்திலே பங்கெடுக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார். விருந்துக்கு அழைத்தவர் ராஜா, a great man. இந்த விருந்தில் வந்து பங்கெடுக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல உணவும், திருமணத்தின் பரிசாக ஒரு கல்யாண விருந்து, ஒரு கல்யாண வஸ்திரமும் ஃப்ரீயாக கொடுக்கப்படும். ஆனால் இந்த முதல் மனிதன் சொல்லக்கூடிய சாக்கு போக்கு, வயலை கொண்டேன், அதை போய் பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு வயலை வாங்குவதற்கு முன்பாகத்தான் அந்த ப்ராப்பர்ட்டி குறித்து ஏதாவது வில்லங்கம் இருக்கிறதா என்று எல்லா டாக்குமெண்ட்ஸையும் விசாரித்து வாங்குவார்கள். நம் பெயரில் ரெக்கார்டான பின்பு, ரிஜிஸ்டர் ஆன பின்பு அது நம்முடையது. அன்றைக்கு தான் போய் பார்க்க வேண்டும் என்று அவசியமில்லை, மறுநாள் கூட அதை பார்த்து கொள்ளலாம். ஆனால் அந்த மனுஷன், நான் அந்த வயலை போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு சாதாரண காரணத்துக்காக அவன் அழைப்பை அல்லத்தட்டுகிறான். இரண்டாவது ஒரு மனிதன் இந்த ராஜாவின் அழைப்பை கொண்டு வந்த வேலைக்காரனிடத்தில் சொன்ன சாக்குப்போக்கு என்னவென்றால், 10 ஏறுமாடுகளை வாங்கியிருக்கிறேன், அவைகளை நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும், ஆகையால் என்னால் வர முடியாது. பொதுவாக நாம் எந்த பொருளையும் வாங்குவதற்கு முன்னால் தான் அதை குறித்து பரிசோதனை செய்வோம். ஒரு சாதாரண ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பாக பரிசோதித்து வாங்குவோம். வாங்கின பின்பு கூட பரிசோதிப்பதற்கு நேரம் இருக்கிறது. பொதுவாக யூத திருமணங்கள் சாயங்கால வேளையில் நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். இவன் மாலை நேரத்தில் போய் தன் ஏறு மாடுகளை பரிசோதித்து பார்ப்பேன் என்று சொல்வது அது ஒரு சாக்குப்போக்கான ஒரு காரியம். மூன்றாவது ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் திருமணம் பண்ணினேன், ஆகையால் என்னால் இப்பொழுது வர முடியாது என்று குறிப்பிடுகிறான். இவன் இந்த திருமண நாள், பொதுவாக யூத திருமணத்திலே முதலாவது என்கேஜ்மெண்ட் நடக்கும், பின்பு குறிப்பிட்ட ஒரு நாளிலே திருமணம் நடக்கும். இது எல்லாம் இந்த மனிதனுக்கு நன்கு தெரியும். இவன் ஏதோ திருமணம் பண்ண உடனேயே இந்த அழைப்பு அவனுக்கு வரவில்லை.
இவன் திருமணமாகி சில நாட்கள் ஆகிவிட்டது, இப்பொழுது மனைவி விட்டு விட்டு வரும்படி அழைப்பு வரவில்லை. குடும்பமாக வந்து இந்த திருமண இந்த சிறப்பு விருந்தில் பங்கெடுக்கும்படி அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அவன் என்னால் வர முடியாது என்று சொல்லி அசட்டை செய்கிறார். இன்னும் சிலரிடத்திலே இந்த அழைக்க சென்ற வேலைக்காரர்களை சிலர் பிடித்து, சிலர் அடித்து, அவர்களை நிந்தித்து, சிலரை கொலை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்களே, அதுவும் நடக்கிறது. ராஜாவின் கல்யாண வீட்டுக்கு வந்து பங்கெடுங்கள் என்று ராஜாவால் அனுப்பப்பட்ட வேலைக்காரரை பிடித்து, அடித்து, உதைத்து, நிந்தித்து, அவர்களில் சிலரை கொலை செய்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்துவிடத்தில் மனம் திரும்புங்கள், கிறிஸ்து மனம் திரும்ப உங்களை அழைக்கிறார் என்று சொல்லும் போது அசட்டை பண்ணுகிற ஒரு கூட்டம் உண்டு. அவ்விதமாய் சொல்லுகிறவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய ஒரு கூட்டங்களையும் நாம் பார்க்கிறோம். சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களை பலர் நிந்திக்கிறார்கள், அடிக்கிறார்கள். இதெல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவம். இதை அந்த ராஜா கேள்விப்பட்ட போது அவ்விதமாக தன் ஊழியக்காரரை அடித்தவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை தண்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மேல் கோபம் கொண்டார். இரண்டாவது, அந்த மனிதன் தன் அழைப்பை அசட்டை பண்ணின மக்களை குறித்து ஒரு காரியம் சொல்லுகிறார். அவர்கள் என் அழைப்பை அசட்டை செய்தபடியால் என்னுடைய விருந்தை இனி அவர்கள் ஒருபோதும் ருசி பார்ப்பதில்லை. அப்பொழுது வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறாள், நீங்கள் ஊரெங்கும் போய் வரக்கூடிய எல்லாரையும் அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். வேலைக்காரர்கள் ராஜாவுடைய அழைப்பை எடுத்துக்கொண்டு அவர்கள் கிராமங்கள், பட்டணங்கள், ரோடு ஓரங்கள்லாம் சென்று ராஜாவின் விருந்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். அவ்விதமாய் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் ராஜாவின் விருந்தை புசித்தார்கள். ராஜா பரிசாய் கொடுத்த கல்யாண வஸ்திரமாய் இரட்சிப்பை பெற்றார்கள், பாவ மன்னிப்பை பெற்றார்கள். இன்றைக்கு இந்த எஜமானனின் அழைப்பை அசட்டை செய்ததைப் போல அல்லது அழைப்பை கொண்டு வந்த ஊழியக்காரரை பிடித்து அடித்தது போல தேவன் மக்களை மனம் திரும்பும்படி அழைக்கிற அழைப்பை நிறைய பேர் அசட்டை செய்கிறார்கள், நிறைய பேர் செவி கொடுக்காமல் இருக்கிறார்கள். இந்த ராஜாவின் விருந்து என்பது தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை காட்டுகிறது, பாப மன்னிப்பாய் இரட்சிப்பை காட்டுகிறது, தேவனோடு பரலோகத்தில் வாழும் வாழ்க்கையை காட்டுகிறது. இயேசு சொன்னார், இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான், பரலோக ராஜ்யத்தில் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை அந்த ரட்சிப்பின் மூலமாய் மக்கள் பெறுகிறார்கள். அசட்டை பண்ணினவர்கள் என்னுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, என் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிடுகிறார். இன்றைக்கும் பரலோக தேவனுடைய அழைப்பு நமக்கு நேராய் வந்து கொண்டே இருக்கிறது. 2000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மக்களையும் மனம் திரும்பும்படி அழைக்கிறார். அழைப்பு உங்களுக்கு வரும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள், அழைக்கிறவர்களுக்கு இடையூறு கொடுக்காதிருங்கள், அழைப்பை அசட்டை செய்யாதிருங்கள். அழைப்பது போதகர் அல்ல, அழைப்பது ஒரு மனிதன் அல்ல, தேவன் தாமே தம்முடைய ஊழியர்கள் மூலமாக மனம் திரும்பும்படி உங்களை அழைக்கிறார். நீங்கள் மனம் திரும்பினால் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு தேவன் உங்களை மனம் திரும்பும்படி அழைக்கிறார். மனம் திரும்பும் போது ஆண்டவர்
மனம் திரும்புதலை ஜீவனுக்கு ஏதுவானது என்று சொல்லுகிறார். மனம் திரும்பும் போது உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது. அதற்காக மனம் திரும்பும்படி சொல்லுகிறார். முதலாவது, தேவன் மக்களை மனம் திரும்பும்படி அழைத்து கொண்டே இருக்கிறார். இரண்டாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமான ஒரு கருத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இவ்விதமாய் குறிப்பிடுகிறார். அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்கள் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். மனம் திரும்புங்கள் என்பது தேவனுடைய அழைப்பு மட்டுமல்ல, இது தேவனுடைய கட்டளை. God commands to everyone to repent from his sin. ஒவ்வொருவரையும், எங்கும் உள்ளவர்கள் ஒவ்வொருவரையும், எங்கும் உள்ள அனைவரையும், ஆண்களையும் பெண்களையும், அத்தனை பேரும் மனம் திரும்ப வேண்டும் என்று இட் இஸ் காட்ஸ் ஆர்டர், தேவனுடைய கட்டளை. மனம் திரும்பாத மக்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். மனம் திரும்பாத மக்கள் தேவனுடைய அழைப்பை நிராகரித்திருக்கிறார்கள். இந்த வசனத்திலே all unrepentants are disobedient to God's commandments. இந்த உலகத்திலே தேவன் படைத்த அனைத்து சிருஷ்டிகளும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் they all obey to God. மீனுக்கு கட்டளையிட்டார், மீன் கீழ்ப்படுகிறது. காகங்களுக்கு கட்டளையிட்டால் அவைகள் தங்கள் சுபாவத்துக்கு மாறாக தேவனுடைய கட்டளை என்று சொல்லி எலியாவுக்கு அவைகள் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு கொடுக்கிறது. எல்லா இயற்கைகளும், எல்லா சிருஷ்டிகளும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் மனிதர்கள் தான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். உங்கள் மனது இந்த உலகத்துக்கு நேராக அல்லது சில தீய வழிகளில் நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கலாம். Turn your mind toward God. Repent from your sinful life. That is repentance. தேவனுக்கு நேராக உங்கள் மனதை திருப்புதல். உங்கள் மனது தீமைக்கு எதுவான நிலையில் சென்று கொண்டிருப்பதை திருப்புங்கள். அதான் மனம் திரும்புதல் என்று கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லுகிறோம். அன்பாருள்ளே, மனம் திரும்புங்கள் என்பது ஆண்டவருடைய கட்டளை. நாளைக்கு திரும்பலாம், வயதான காலத்தில் திரும்பலாம், அடுத்த மாதம் திரும்பலாம் என்று எண்ணாதீருங்கள். ராஜா ஒரு கட்டளை போட்டால் அந்த பிரஜைகள் கீழ்ப்படுகிறார்கள். அரசாங்கம் ஒரு ஆர்டர் போட்டால் அத்தனை பேரும் அதற்கு உபே பண்ணுகிறோம். ஆனால் தேவாதி தேவன் எங்கும் உள்ளவர்களுக்கு, சகல மக்களுக்கும் கொடுக்கிற ஆர்டர் என்ன? Repent from your sinful life. Turn your mind toward me. உங்கள் மனதை எனக்கு நேராக திருப்புங்கள். பாவ வழியை விட்டு ஜீவ வழிக்கு நேராய் திரும்புங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அன்பார்களே, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். தேவன் எப்பொழுதுமே கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் உன் இனத்தை தேசத்தை விட்டு போ என்று வா என்று சொன்னபோது போகும் இடம் இன்னதென்று அறியாமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டான். ஆகையால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தேவன் சொல்லுகிறார்,
என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடியால் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி அவர் பெயரில் ஆணையிட்டார் என்றும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். மனம் திரும்புங்கள் என்பது ஆண்டவருடைய கட்டளை. இதை கீழ்ப்படுகிறீர்களா? ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியலாம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும், எங்கும் உள்ள அத்தனை பேருக்கும், எவ்ரிபடி, அவர் ராஜாவா இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், உலகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளை மனம் திரும்புங்கள். இந்த கட்டளையை ஆண்டவர் யோவான் ஸ்நானகன் மூலம் யூத மக்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்பொழுது அநேக கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள், பாவ வழியை விட்டு திரும்பினார்கள். திரும்பின அத்தனை பேரும் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், பாவம் மன்னிக்கப்பட்டார்கள். அன்பார்களே, இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் உங்களை அழைப்பது மட்டுமல்ல, மனம் திரும்பும்படி அழைக்கிறார். மூன்றாவது ஒரு வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஆவியானவர் விதமாய் சொல்லுகிறார், அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன். I gave her time to repent from her sinful life. தியத்திரா சபையிலே எசபேல் என்னும் ஒரு தீர்க்கதரிசியானவள் இருந்தாள். அவள் நல்ல தீர்க்கதரிசி அல்ல. அவள் மக்களை பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லி ரோம மார்க்கத்தோடு இசைந்து செல்லுங்கள் என்று ஆண்டவருடைய வழியை விட்டு மக்களை திருப்புவதில் கருத்தாயிருந்தாள். ஆண்டவர் அதை பார்த்தார். அப்பொழுது அவளை பார்த்து சொன்னார், உனக்கு நான் மனம் திரும்பும்படி தவணை கொடுத்திருக்கிறேன். ஆனால் அவள் மனம் திரும்பவில்லை. தன் பாவத்தை விட்டு தேவன் கொடுத்த காலத்தில் மனம் திரும்பவில்லை. ஆகையால் தேவன் அவளை கடிந்து கொண்டதாக, சிக்ஷித்ததாக கீழுள்ள வசனங்களில் பார்க்கிறோம். இவளுக்கு மனம் திரும்பும்படி தவணை டைம் கொடுத்தேன் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவர் ஒவ்வொருவரும் தங்கள் பாவ வழியை விட்டு திரும்புவதற்கு காலத்தையும் அதற்கான சந்தர்ப்பத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். நோவா என்கிறவர் பிரசங்கித்து வருகையில் மக்கள் மனம் திரும்புவதற்கு, தேவனை தேடுவதற்கு 120 வருஷம் ஒரு கிரேஸ் பீரியடாக கொடுத்தார். அந்த 120 வருஷத்திலும் நோவா அவர்களோடு பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான். ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தான். மனம் திரும்புங்கள் என்ற சத்தத்தை அவன் தொனிக்க செய்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 120 வருஷம் பூர்வீக உலகத்தின் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு கிரேஸ் பீரியடாக கொடுத்தார். நினிவே பட்டணத்துக்கு 40 நாள் ஒரு தவணையின் காலமாய் கொடுக்கப்பட்டது. அந்த 40 நாளிலே யோனா என்ற தீர்க்கதரிசியை அனுப்பி, இன்னும் 40 நாளைக்குள் தேவன் தேசத்தை கவிழ்த்து போடுவார் நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் என்ற ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தான். ராஜா முதற்கொண்டு பெரியோர் சிறியோர் யாவரும் உபவாசித்து தங்கள் தீய வழியை விட்டு தேவனிடத்தில் திரும்பினார்கள். அப்பொழுது அந்த பட்டணம் காக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். 40 வருஷத்தை ஈவாக கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை சிலுவையில் அறைவதற்கு காரணமாக இருந்த யூத மக்கள், அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு 30 வருஷங்களுக்கு மேலான காலங்களை கொடுத்தார். இயேசு சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருப்பாயானால் உனக்கு நலமாயிருக்கும். இப்பொழுதோ உன் கண்களுக்கு முன்பாக அது மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தவணை நாட்கள் அவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை.
AD 70 அவர்கள் பேரிடரை சந்தித்தார்கள். தேவன் தவணையாக கொடுக்கப்பட்ட நாட்களில் தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. மனம் திரும்புவதற்கு ஏதுவான சந்தர்ப்பத்தை நமக்கு தருகிறார். அன்பார்களே, ஆண்டவர் மனம் திரும்பும்படி ஈவாக கொடுத்திருக்கிற நாட்களை, காலங்களை விரயம் செய்யாதிருங்கள். இப்பொழுதே இரட்சணியினால் இதுவே அனுக்கிரக காலம். இந்த நாள் உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஸ்பெஷல் டேயா இருக்கலாம். நீங்கள் மனம் திரும்புவதற்கு தேவன் உங்களை அழைக்கிற இந்த நாள் ஆண்டவர் கொடுத்த ஒரு விசேஷித்த நேரமாயிருக்கலாம். ஆகையினாலே நேரத்தை அசட்டை செய்யாதிருங்கள். இந்த தருணம் இன்னொரு முறை நமக்கு கொடுக்கப்படக்கூடுமோ என்று சொல்ல முடியாது. ஆகையால் இந்த நாளிலே, இந்த நேரத்திலே உங்களை கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மனம் திரும்பும்படி அழைக்கிறார், மனம் திரும்பும்படி கட்டளையிட்டிருக்கிறார். மனம் திரும்புவதற்கு உங்களுக்கு கொடுத்திருந்த அநேக தருணத்தை இதற்கு முன்னால் நீங்கள் விரயம் செய்திருக்கலாம். அநேக கூட்டங்களிலே தீர்மானம் எடுத்து இன்றைக்கு மனம் திரும்பி விட வேண்டும், இந்த பாவத்தை விட்டு கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து அதனது வழியை போயிருக்கலாம். மீண்டும் ஒரு தருணத்தை தருகிறார். இப்படி எவ்வளவு காலம் நமக்கு தவணை நாட்கள் கொடுக்கப்படும் என்று தெரியாது. அன்பார்களே, இந்த நாளிலாயிலும் உங்கள் மீட்புக்கேற்ற வழியை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மக்கள் மனம் திரும்பணுங்கிற காரியத்தில் மிகவும் கருத்தாயிருக்கிறார். ஆகையால் தான் சீசர்களை பார்த்து இவ்விதமாய் சொன்னார், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி என் நாமத்தினாலே சகல மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு சீசர்கள் 1ஆம் நூற்றாண்டிலே உலகத்தின் பல பகுதிகளுக்கு சென்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீசரில் ஒருவராகிய தோமா நம்முடைய தமிழகத்துக்கு வந்து பிரசங்கித்தார். இயேசுவின் கட்டளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புதலை பிரசங்கித்தார். அநேகருடைய வார்த்தை கேட்டு மனம் திரும்பினார்கள். மனம் திரும்புதலை குறித்து மக்களுக்கு அறிவிக்கும்படி ஆண்டவர் சீசர்களை பணித்தார். அன்பானுள்ளே, ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். ஆண்டவருடைய வருகை தாமதிப்பதின் நோக்கம் என்ன? மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியமானது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். வருகை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி தன் வருகையை தாமதம் செய்கிறார். அன்பானுள்ளே, உங்கள் மனம் திரும்புதலுக்காக he is waiting, he is making delaying his return. உங்க வருகைக்காக அவர் வரவேண்டிய நேரத்தை தாமதப்படுத்துகிறார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று he is waiting, பொறுமையோடு காத்திருக்கிறார். நம்மிடத்தில் காணப்பட்டதான பாவத்துக்கு உடனடியாக தண்டனை தர அவரால் முடியும். ஆனால் ஏன் தண்டிக்கவில்லை? குற்றங்களையும் பாவங்களை உடனடியாக தண்டிக்கவில்லை. இன்றைக்கு திருந்துவான், இன்றைக்கு மனம் திரும்புவான் என்று ஆண்டவர் நம்மேல் நீடிய பொறுமையா இருக்கிறார். இந்த பொறுமையை துச்சமாய் எண்ணாதிருங்கள். தேவனுடைய தயவு உங்களை குணப்படும்படி ஏவுகிறது என்று அறியாமல் உணராமல் தேவனுடைய கோபாக்கினை உங்கள் மேல் குவித்துக் கொள்ளாதிருங்கள். இன்னும் பாவம் செய்வோம், இன்னும் துன்மார்க்கமான வாழ்க்கையில் கடந்து செல்வோம் என்று ஓடாதிருங்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். He is waiting for your repentance. உங்க மனம் திரும்புவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்பாவிட்டால் என்ன நடக்கும்? ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தில் இவ்வளவு கருத்தா இருக்கிறார் என்றால், அந்த வசனம் சொல்லுது, மனம் திரும்பாவிட்டால் unless you repent,
யூ ஷால் பெரிஷ். பெரிஷ் என்றால் கெட்டு போவீர்கள் என்பது உலக பிரகாரமான வாழ்க்கை கெட்டு போவது மட்டுமல்ல, நித்திய வாழ்விலே ஒரு பேரிடரை சந்திப்பாய், ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்க போகிறோம். ஆகையால் தான் இதை உணராமல் மனம் போன போக்கிலே தீய வழியிலே பாவ வழியிலே சென்று கொண்டிருக்கிற மக்களுக்கு என் அழைப்பை தெரியப்படுத்துங்கள், என் கட்டளையை தெரியப்படுத்துங்கள், என்னுடைய மனதை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி உங்கள் மனம் திரும்புதலுக்காக உங்களை படைத்த ஆண்டவர் வெயிட் பண்ணுகிறார். இன்னும் நேரம் தாழ்த்தாதீர்கள், இன்னும் காலத்தை புறக்கணிக்காதீர்கள். Take a decision today to repent from your sinful life. God invites you. உங்களை அழைக்கிறார். He is waiting for your repentance. உங்கள் மனம் திரும்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்பினால் ஆண்டவர் இந்த நாளிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க தொடங்குவார். உண்மையாக பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வதிக்க தொடங்குவார். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையினாலே ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் மனம் திரும்பும்படி தீர்மானிக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரிலும் உண்டாகட்டும். ஆண்டவர் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் உண்டாவதாக, வியாதிகள் நீங்குவதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.